வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம போரூர் கார்டனில் ஒரு 3 BHK வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க, சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக உங்களுக்கு கார் பார்க்கிங். இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப்பில் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஆடிட்டர், லாயர், அட்வொகேட் யாராவது இருந்தீங்கன்னா, டாக்டர் யாராவது இருந்தீங்கன்னா கீழே நீங்கள் கிளினிக் மாதிரியோ இல்லை உங்கள் ஆஃபீஸ் மாதிரியோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுது. ஸோ கீழே நல்லா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கார் தரமாக எடுக்கலாம். இனோவா டைப்பில் உங்களுக்கு 2 கார் உங்களுக்கு ஈஸியாக பார்க் பண்ணலாம் இதில். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எவ்வளோ நல்லா ஒரு பில்டிங் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு 5 அடி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வில்லாஸில் பொதுவாக பில்டர்ஸ் வந்து பில்டிங்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் இதில் ரொம்பவே நல்ல எலிவேஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஸ்பேஸாகவும் இருக்குது பில்டிங் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு வீடு ஆரம்பிக்குது. உள்ள நம்ம என்ட்ரானு பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன், சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி, நல்ல வென்டிலேஷன். ஸோ உங்களுக்கு டோருமே பார்த்தீங்கன்னா நல்லா டீக்வுட் டோரில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்வுட் டோரில் பண்ணியிருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு அந்த வில்லா வந்து உங்களுக்கு செமி ஃபர்னிஷ் டைப்பில் வந்திருக்கு. லிஃப்ட் வந்து உங்களுக்கு டெரஸ் வரைக்கும் போகுது இதில். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு வுட் ஒர்க் எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. எல்லா ரூமுக்கும் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் ஒன்றும் கிளாஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. டைல்ஸுமே உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன். டிவி யூனிட் பண்ணியாச்சு நம்மளுக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கீழே இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெர்டர் ஏதாவது வச்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ கிச்சனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய கிச்சன். இந்த வீடை பார்த்தீங்கன்னா யாருமே 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுன்னு சொல்லவே மாட்டீங்க. ஒரு அரை கிரவுண்ட் இல்லை ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட மாதிரி இருக்கு வீடு. கிச்சனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லையும் கிச்சன்லேருந்து ஒரு சர்வீஸ் ஏரியா வருது. நம்ம வாஷிங் மிஷின்லாம் வேணால் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நல்ல ஒரு மாடல் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க. 90% ஒர்க்ஸ் முடிஞ்சிடுச்சுங்க. இன்னொரு 10% மட்டும் தான் இருக்குது. நம்ம புக் பண்ணிட்டோம்னா மீதி ஒர்க்லாம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். படிக்கட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரைலிங் வந்து SS ரைலிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த லைட்டிங். ஆக்சுவலி இந்த ஸ்பேஸை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ லாஞ்சுன்னு சொல்லுவோம், ஆர் மினி ஹால்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ பகலில் உங்களுக்கு லைட்டே தேவைப்படாது, அந்த அளவுக்கு நல்லா வெளிச்சமாக இருக்கு. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். இப்போ பால்கனி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. பால்கனிக்கான ஸ்பேஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா ரூம்ஸுமே ஃபால் சீலிங் வந்துருது. கபோர்டை கொடுத்துருக்காங்க, லேப்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை வாங்கி நம்ம எப்படிலாம் கட்டணும் ட்ரீம் வச்சிருப்போமோ அந்த மாதிரி இந்த பில்டர் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு பில்டிங்கு. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 2 பெட்ரூம் வந்துடுது. எல்லா ரூம்லையுமே எல்லாம் அட்டாச்சு டாய்லெட் இருக்கு. காமன் கிடையாது, அது ஒரு மைனஸ்.
ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. போரூர் டோல்கேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. சவுத் ஈஸ்ட் கார்னர், 2 பக்கமும் 30 ஃபீட் ரோடு, வாஸ்துபடி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.30 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரலாம். மேலும் என்னோட சேனலை பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை கண்டினியூ பண்ணுங்க, அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சென்னை ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த லொக்கேஷன் நம்ம பண்ணி தரலாம். தேங்க்யூ.